வணக்கம் கேமர்ஸ், அப்புறம் பிசி பிள்ளைஸ் இது எல்லாருக்கும் வந்திருக்கும். நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதோ இல்லை கேம் ஆடுக்கும் போதோ வந்து கரண்ட் திடீர்னு போயிடும். இதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு யூபிஎஸ் இருக்குது. அதை பற்றி வீடியோவில் பேச போகிறேன். அது எப்படி ஒர்க் ஆகுது, அப்புறம் ஆக்சுவலாக வாங்கலாமா, அதை பற்றிலாம் பேச போகிறேன். ஒரு யூபிஎஸ் வந்து எக்ஸ்டர்னல் டிவைஸு. அதோட ஃபுல் பேர் வந்து அன்இன்டரப்டபிள் பவர் சப்ளை தான். இது வந்து சாக்கெட்டுக்கும் அப்புறம் உங்கள் பிசிக்கும் வந்து ஒரு மிடில் மேனாக இருக்க போது. ஸோ அதை பற்றி தான் பேச போகிறேன் இந்த வீடியோவில். ஒரு யூபிஎஸ் வந்து ஃபண்டமெண்டலாக ஒரு பேட்டரி தான், இல்லை வந்து குட்டி இன்வெர்ட்டர் கூட சொல்லலாம். இஃப் உங்கள் லொக்காலிட்டியில் வந்து பவர் போனால் இது வந்து பேக்கப்பாக இருக்க போகுது. ஸோ ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் வந்து இது பவர் தரப்போகுது உங்கள் பிசிக்கும் அப்புறம் மானிட்டருக்கும் சொல்கிறேன். சப்போஸ் ரொம்ப நேரமாக ஒர்க் பண்ணுறீங்க, நாளைக்கு வர ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணோம், திடீர்னு கரண்ட் போச்சுன்னா வந்து எல்லாமே சேவ் ஆகாமல் போயிடும். அது மட்டும் இல்லாமல் நிறைய டேட்டா லாஸ் கொடுக்க போது, நிறைய ப்ராக்ரஸ் பண்ணி வச்சிருப்பீங்க, அதெல்லாம் வந்து எல்லாமே க்ளோஸ் ஆகிடும். சப்போஸ் அடிக்கடி கரண்ட் போயிட்டு வந்ததுன்னா வந்து பெரிய தலைவலியாக இருக்க போகுது. ஸோ கண்டிப்பாக ஒரு யூபிஎஸ் வந்து ஹெல்ப் பண்ண போகுது. நெக்ஸ்ட் இது போல் யூபிஎஸ் வந்து உங்கள் பிசியில் இருக்க எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸ் வந்து சேவ் பண்ணலாம், இல்லை வந்து மொத்த பிசி சேவ் பண்ணலாம். சில இடத்துல வந்து கரண்ட் வந்து ஸ்டேபிளாகவே இருக்காது. அந்த டைம் வந்து இது போல் பிஎஸ் வந்து ஹெல்ப் பண்ண போகுது. ஏன்னா வந்து நிறைய ப்ரொடெக்ஷன் தரப்போகுது. ஒரு யூபிஎஸும் ஸ்டெபிலைசர் மாதிரி தான். இது வந்து வோல்டேஜ் ரெகுலேட் பண்ணும். சப்போஸ் உங்கள் ஹவுஸில் வந்து அடிக்கடி வோல்டேஜ் டிப்ஸ் இருந்ததுன்னா, சப்போஸ் உங்கள் வீட்டில் வந்து ஹெவி எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா வந்து கண்டிப்பாக வோல்டேஜ் டிப் இருக்க போகுது. திடீர்னு சில வீட்டில் வந்து வோல்டேஜ் ஸ்பைக் கூட இருக்கும், அது கூட பெரிய ப்ராப்ளம் தான். ஸோ இது போல் யூபிஎஸ் வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ண போகுது. நெக்ஸ்ட் சர்ஜ் ப்ரொடெக்ஷன் கூட சொல்லலாம். சப்போஸ் நீங்கள் HDMI டிவி போட்டிருக்கீங்கன்னா, திடீர்னு நீங்கள் ஃபேன் போட்டிங்கன்னா வந்து ஒரு டைம் பிளிங்க் ஆகி ஆஃப் ஆகும் பார்த்தீங்களா, அது வந்து சர்ஜ் தான். இதே அது வந்து சர்ஜ் ப்ரொடெக்டர் ப்ளக்கில் போட்டிங்கன்னா வந்து அது போயிடும். சில யூபிஎஸ் வந்து சர்ஜ் ப்ரொடெக்டரோட வருது. ஸோ ட்ரை பண்ணலாம் நீங்கள். ஒரு யூபிஎஸ்க்கு வந்து 3 டைப் இருக்குது. ஆனால் எல்லாமே ஒரே ஃபங்க்ஷன் தான் பண்ண போகுது. பட் அந்த விஷயம் வந்து எப்படி பண்ணுதான் மாறப்போகுது. இதனால் வந்து காஸ்ட் அப்புறம் வந்து பேட்டரி லைஃப் எல்லாம் மாறப்போகுது. அதை பற்றி பேசலாம். ஸோ 3 டைப் இருக்குது. ஆஃப்லைன், அப்புறம் வந்து லைன் இன்ட்ராக்டிவ், கடைசியாக வந்து ஆன்லைன் இருக்குது. இது வந்து நார்மல், இன்டர்மீடியட் ஐன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஐ வந்து ரொம்ப சூப்பராக போகுது. ஒரு ஆஃப்லைன் யூபிஎஸ் வந்து ரொம்ப கம்மியாக ப்ரொடெக்ஷன் தரப்போகுது. இருந்தாலும் அதுவும் ப்ரொடெக்ஷன் தான். ஒரு ஆஃப்லைன் யூபிஎஸ் வந்து உங்கள் வோல்டேஜும் அப்புறம் கரண்ட்டும் வந்து ஸ்டேபிளாக இருந்தால் ஆக்சுவலாக ப்ளக்லேருந்து வர அதே பவர் தான் வந்து உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ண போகுது. இருந்தாலும் கொஞ்சம் ஃபில்டர்ஸ்லாம் இருக்குது. சப்போஸ் வோல்டேஜ் வந்து ட்ராப் ஆயிடுச்சுன்னா வந்து இது வந்து பேட்டரிக்கு மாறிக்கும். நெக்ஸ்ட் லைன் இன்ட்ராக்டிவ் இருக்குது. இது வந்து ஆஃப்லைன் வந்து என்ன வித்தியாசம்னா வந்து ஒரு பூஸ்டோட வரப்போகுது, வோல்டேஜ் பூஸ்டோட. இது வந்து பக் பூஸ்ட்னு சொல்கிறாங்க. ஸோ சேனலில் வந்து டெஸ்ட் பண்ணி காமிக்கிறாங்க பாருங்களேன். இது வந்து அந்த வோல்டேஜ் கம்மி பண்ணுறாங்க. ஒரு குறிப்பிட்ட மார்க் வந்தோடனே எப்படி ரியாக்ட் பண்ணுது பாருங்களேன். இந்த ஆஃப்லைன் யூபிஎஸ் வந்து லோ வோல்டேஜ் டிடெக்ட் பண்ண உடனே மாற்றிடுது. ஸோ இந்த பேட்டரிக்கா. பட் லைன் இன்ட்ராக்டிவ் வந்து இந்த பூஸ்ட் இருக்குல்ல, அதனால் வந்து பூஸ்ட் பண்ணுது அந்த வோல்டேஜை. ஸோ எல்லா டைம் வந்து சைன் கிராஃப் மாதிரி வந்து உங்களுக்கு வோல்டேஜ் வந்து டிப் ஆகாது. ஸோ அப்போ கொஞ்சம் தான் டிப் ஆகும். அந்த டைமில் அந்த மாதிரி இருந்தால் யோசிச்சு பாருங்க. ஆஃப்லைனில் சொல்கிறேன். ஸோ லைன் இன்ட்ராக்டிவ் வந்து கொஞ்சம் சேஃபு. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் பேட்டரி லைஃப் வந்து இம்ப்ரூவ் பண்ண போகுது. பவர் லைன் வந்து ஒரு நல்ல ஃபில்டரோட வருது. நெக்ஸ்ட் ஆன்லைன் இருக்குது. இதான் வந்து ஹை ஸ்டாண்டர்டு. அது மட்டும் இல்லாமல் சேஃபஸ்ட்டு. ஒரு ஆன்லைன் யூபிஎஸ் வந்து ஸ்விட்சே கிடையாது. கரண்ட் போனால் வந்து பேட்டரி மோட்லாம் மாறாது. இது வந்து எப்போவுமே பேட்டரியோட தான் கரண்ட் போக போகுது. ஸோ இது வந்து 2 தடவை கன்வெர்ட் ஆக போகுது, ஏசிலேருந்து டிசியாக. இதுக்கு மேலே டீப்பாக போல் இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஃபில்டர் மாதிரி இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் பேட்டரி லைஃப் வந்து இன்னும் சூப்பராக இருக்க போகுது. இந்த ஆன்லைன் யூபிஎஸ் வந்து கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸோட வரப்போகுது, பெரிய பேட்டரியோட வரப்போகுது. ஸோ பெரிய கம்பெனிஸாக யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்இடி கூட இருக்குது. ஒரு யூபிஎஸ்ல வந்து எல்இடி இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். அது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1000 ரூபா இருந்தால் கூட நீங்கள் போகலாம். ஆக்சுவலாக பேட்டரி அப்புறம் வோல்டேஜ்லாம் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ண போகுது. அது மட்டும் இல்லாமல் சில யூபிஎஸ் வந்து யூஎஸ்பி சப்போர்ட் தராங்க. இது வந்து உங்கள் பிசியில் கனெக்ட் ஆக போகுது. ஒரு சாஃப்ட்வேர் மூலமாக வந்து உங்கள் யூபிஎஸ் வந்து ஃபுல்லாக மானிட்டர் பண்ணலாம், அப்புறம் வந்து கஸ்டமைஸ் பண்ணலாம். அடுத்த செக்ஷன் வந்து என்னோட பிசிக்கு வந்து ஒரு யூபிஎஸ் தேவையாக கேட்டிங்கன்னா வந்து அதை பற்றி தான் பேச போகிறேன். சப்போஸ் தேவைப்பட்டால் எந்த மாதிரி யூபிஎஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும் அது கூட சொல்ல போகிறேன். ஒரு யூபிஎஸ் சூஸ் பண்ண போகிறீங்கன்னா வந்து உங்கள் லொக்காலிட்டி பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க பொறுத்து தான் இருக்குது. என்னோட கேஸ் வந்து எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நான் வந்து பழைய பிசியாக இருக்கட்டும் இல்லை புது பிசியாக இருக்கட்டும், ஒரு யூபிஎஸ்ஸை யூஸ் பண்ணவே இல்லை. என்னோட பழைய பிசி சரி இல்லை புது பிசி சரி, பழைய பிசி வந்து 7 வருஷம் மேலே யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் கூட ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. ப்ளஸ் இப்போ ரொம்ப பவர்ஃபுல்லான புது பிசி கூட இருக்குது. இத்தனைக்கும் வந்து நான் யூபிஎஸ்ஸே யூஸ் பண்ணல. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து நான் வந்து சென்னையில் இருக்கேன். நெக்ஸ்ட் இன்னும் லக்கியாக வந்து நான் இருக்க இடத்துல அவ்வளோ பவர் லாஸ் இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஸ்பைக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ரொம்ப ரேர் தான் வந்தால் கூட. இதே உங்கள் வீட்டில் வந்து கரண்ட் வந்து ஸ்டேபிளாக இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு யூபிஎஸ் யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக ஹெல்ப் பண்ண போது. திடீர்னு வந்து கரண்ட் போயிடுச்சுன்னா வந்து கண்டிப்பாக உங்கள் டேட்டா சேவ் பண்ண போது. சப்போஸ் வோல்டேஜ் டிப்லாம் இருந்தால் கூட அதுவும் சேவ் பண்ண போது. ஒரு நல்ல டிப் என்ன வந்து வோல்டேஜ் டிப் இருந்தால் உடனே பிசி ஆஃப் பண்ணுறங்க. இல்லை ஹெவி எக்யூப்மெண்ட்ஸ் எதாவது இருந்தால் அதை ஆஃப் பண்ணிட்டு அப்புறம் பிசி ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் திரும்பி ஆன் பண்ணிக்கோங்க. அதை அந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக சேவ் பண்ண போது இந்த மாதிரி யூபிஎஸ்லாம். சரி, பேட்டரி எவ்வளோ நேரம் நிற்கும், அப்புறம் எப்படி பார்த்து வாங்கன்னு சொல்ல போகிறேன். ஒரு யூபிஎஸ் பேட்டரி வந்து உங்கள் பிசி பொறுத்து தான் இருக்க போது. நீங்கள் நார்மல் பட்ஜெட் டெஸ்க்டாப் பிசி யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு 300 வாட்ஸ் இல்லை 400 வாட்ஸ் யூஸ் பண்ண போகுது. ஸோ பட்ஜெட் யூபிஎஸ்லாம் வந்து கண்டிப்பாக 10 நிமிஷம் மேலே தாங்கும். அது மட்டும் இல்லாமல் திடீர்னு கரண்ட் திரும்பி வந்துச்சுன்னா கூட கண்டிப்பாக ஹெல்ப் பண்ண போகுது உங்களுக்கு.
நல்ல யூபிஎஸ்லாம் வந்தால் 40 நிமிஷம் கூட இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஒரு கேமிங் பிசி வச்சிங்கன்னா வந்து உங்கள் பிசியோட பவர் ரிக்யர்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்க போகுது. சப்போஸ் பவர் போச்சுன்னா வந்து டக்குன்னு ஆஃப் பண்ணுறங்க. இந்த டைம் விண்டோ வந்து உங்கள் ஒர்க்கை சேவ் பண்ண யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து நிறைய ஆப்ஸ் வந்து ஆட்டோ சேவிங் ஃபீச்சரோட வருது. எக்ஸாம்பிள் பிரீமியர் ப்ரோ எடுத்துக்கலாம். ஒரு குறிப்பிட்ட ஆப் வந்து எவ்வளோ டைம் இன்டர்வல் வந்து ஆட்டோ சேவ் ஆகுது கூட உங்களால் கஸ்டமைஸ் பண்ண முடியும். நிறைய ஆப்ஸ் யூஸ் பண்ணுது. சப்போஸ் கிராஷ் ஆனால் கூட கண்டிப்பாக இந்த லைஃப் சேவிங்காக இருக்க போகுது. நெக்ஸ்ட் யூபிஎஸ் வந்து பிசி வாங்க போறீங்க. அது வந்து உங்கள் பிசியோட டோட்டல் வாட்ஸ் பார்த்து வாங்க முடியாது. ஏன்னா ஒரு யூபிஎஸ் வந்து டோட்டலாக வேறு யூனிட் யூஸ் பண்ணுது. வோல்ட் ஆம்ப் சொல்கிறேன். அமேசானில் வந்து சில நல்லா அவங்க வந்து மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஆக்சுவலாக கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இது வந்து என்ன அர்த்தம்னா சப்போஸ் 450 வாட்ஸ் பிஎஸ் வச்சிருக்கீங்க, அதான் பிசி பவர் சப்ளை சொல்கிறேன். இந்த 450 வாட்ஸோட 50 75% அதிகமாக இருக்க அந்த வேல்யூ வாங்கணும். இது ஒரு சேஃப் வேல்யூ தான். இது வந்து நல்ல யூபிஎஸ் மேனுஃபேக்சர்லாம் போட்டிருப்பாங்க. நீங்களே பாருங்கள், டபுள் மடங்கு இருக்குது பாருங்கள் அந்த விஏ. இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என்னோட பிஎஸ்சி ரேட்டட் வாட்ஸ் வந்து கிட்டத்தட்ட 650. நான் வாங்குறதா இருந்தால் 1200 வால்ட் ஆம்பேர் தான் வாங்கி ஆகணும். நெக்ஸ்ட் டவுட் வந்திருக்கும், இந்த யூபிஎஸ் வச்சு வெறும் பிசி மட்டும் ரன் பண்ண முடியும் கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக கிடையாது. உங்களால் வந்து கான்சோல்ஸு அப்புறம் எந்த டிவைஸ் இருந்தால் கூட ரன் பண்ண முடியும். ஆனால் வந்து ஹெவி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. நார்மல் ஏசிலாம் ஃப்ரிட்ஜ் இன்வெர்டர் மாதிரி நல்லா ஓட போகுது. ஆனால் சப்போஸ் கரண்ட் போச்சுன்னா வந்து கண்டிப்பாக உங்கள் பேட்டரி பாதிக்க போகுது. வேக்யூம் கிளீனர் இல்லை இந்த ஹீட்டர்லாம் வந்து அதிகமாக பவர் யூஸ் பண்ண போகுது. அந்த டைமில் வந்து கண்டிப்பாக பாதிக்கும் உங்கள் பேட்டரியை. கடைசி ஒரு டிப்பு, நீங்கள் வாங்குறதா இருந்தால் வந்து நல்ல பிராண்டாக பார்த்து வாங்க. நிறைய ரிவ்யூஸ் பாருங்கள். நெக்ஸ்ட் உங்களுக்கு சேஃப்டி ரொம்ப ரொம்ப அதிகமாக தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக வந்து ஆன்லைன் வாங்கலாம் நீங்கள். அதுவும் பெட்டராக போகுது. முன்னாடி சொன்ன மாதிரி பிசிக்கு மட்டும் இல்லை, பிசி அப்ளிகேஷன்ஸ் கூட இருக்குது. சப்போஸ் சர்வர்லாம் நீங்கள் ஹோஸ்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும்.